சைவம் தமிழ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் 31 உன்னதமான சனி மகா பிரதோஷம் ஒன்றை எதிர்கொள்ள இருக்கின்றோம். சிவனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாக பிரதோஷ நாள் பார்க்கப்படுகின்றது. இன்றைய பதிவில் சனி மகா பிரதோஷம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக எமது தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் உள்ள பெல் ஐக்கனையும் ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள். நேரடியாக பதிவுக்குள் செல்லலாம். பிரதோஷ காலம் என்பது என்ன? தினமும் மாலை 4:30 முதல் 6 மணி வரையான காலப்பகுதி பிரதோஷ காலம் எனப்படுகின்றது. இது தினமும் வருவதனால் இது நித்திய பிரதோஷ காலம் என்று சொல்கின்றோம். திரையோதசி திதி வருகின்ற பொழுது பிரதோஷம் எனப்படுகின்றது. இந்த திரையோதசி திதி சனிக்கிழமை வந்தால் அது சனி மகா பிரதோஷம் ஆகும். உங்களுக்காகவே வருகின்ற மிக அற்புதமான நாள் தான் இந்த சனி மகா பிரதோஷம். ஒரு ஆண்டு முழுவதும் பிரதோஷ வேளையில் சிவனை வழிபட்ட பலனை கொடுப்பது இந்த சனி மகா பிரதோஷம் என்று சொல்லப்படுகின்றது. அவ்வாறான ஒரு சிறப்பு மிக்க நாள் தான் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 31 வருகின்ற சனி மகா பிரதோஷம் ஆகும். ஆவணி மாதம் முதல் நாள், அதாவது ஆகஸ்ட் 17 சனி மகா பிரதோஷம் ஒன்றும் எமை கடந்து சென்றிருந்தது. அதனை தவறவிட்டவர்கள் எதிர்வரும் 31 தவறவிடாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. சனி பிரதோஷத்தின் மகிமை என்னவென்று பார்ப்போமாக இருந்தால், சனி பகவான் பக்தர்களுக்கு நன்மை அளிக்கும் நாளாக காணப்படுகின்றது. சனி பகவானுடைய தோஷமுடையவர்கள் இந்த சனி மகா பிரதோஷத்தை தவறவிட்டு விடாதீர்கள். சனி பிரதோஷம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. சிவனுடைய அருளை வேண்டி விரதம் இருப்பவர்கள் கைக்கொள்ள வேண்டிய மிக உன்னதமான விரதம் பிரதோஷ விரதம் என்பதை நாம் அனைவரும் சிவன் ஆலகால விஷயத்தை உண்டு அகிலத்தை காத்தது இது போன்ற ஒரு சனிக்கிழமையில் என்று சொல்லப்படுகின்றது. எனவே எதிர்வரும் ஆகஸ்ட் 31 திரையோதசி திதி காலை 4 மணி முதல் 42 பிறக்கின்றது. அது மறுநாள் காலை 5:17 வரை நீடிக்கின்றது. எனவே அன்றைய சனிக்கிழமை முழுவதும் பிரதோஷம் இருக்கின்றமை மிகச் சிறப்பாகும். பூலோகம் என்றாலே மக்கள் வேண்டுவது சிறப்பான குடும்ப வாழ்க்கை தான். குடும்ப வாழ்க்கையை குறிப்பவர் நந்தி பகவான். குடும்ப உறுப்பினர்களின் சுகபலன்கள், தொல்லை இல்லாத வாழ்வை வேண்டுங்கள். ஆவணி பிறந்ததும் முகூர்த்த நாட்கள் வந்து விடுகின்றது. ஆவணி மாதத்தில் முதல் பிள்ளையார் சுழி மகா சங்கடகர சதுர்த்தி தான். அது முடிய விநாயகர் சதுர்த்தி வந்துவிடும். இப்படி தனிச்சிறப்பு மிக்க ஆவணி மாதத்தில் வருகின்ற சனி மகா பிரதோஷத்தில் சிவனை வழிபட்டு பேரின்ப பெருவாழ்வை பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.